ஓகே, ஸோ இந்த செஷன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா vCenter பேட்சிங். ஸோ vCenter வந்து எப்படி பேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு வி பேட்ச் vCenter? சரிங்களா? தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்கிரேட் அண்ட் பேட்ச் அப்டேட். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியணும். இப்போ என்கிட்ட ஒரு vCenter இருக்குது. அந்த vCenter வந்துட்டு 7.0 இருக்குது. அதை நான் 7.0 இருந்து vCenter 8.0க்கு நான் பண்றதுக்கு பேரு அப்கிரேட். ஓகே, இட் இஸ் கால்ட் அப்கிரேட். நோட் பண்ணிக்கோங்க. 7.0 இருந்து அதாவது மேஜர் வெர்ஷன் 6.7 இருந்து 7.0, 7.0 இருந்து 8.0, இந்த மாதிரி மேஜர் வெர்ஷன் பண்றதுக்கு பேரு அப்கிரேட். அப்ப வாட் இஸ் பேட்ச் அப்டேட்? இப்ப vCenter 8.0 என்கிட்ட இருக்குது, 8.0 இருக்குது. அந்த 8.0ல there is a build. அந்த பில்டை நம்ம அப்டேட் பண்ணணும். that is called patch update. okay, so let me show my vCenter. so என்னோட vCenter வெர்ஷன் என்னன்னு இப்ப பார்க்கலாம். so நம்மளோட vCenter வெர்ஷன் வந்துட்டு so எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த vCenter மேல இருக்கு பாருங்க, இதான் vCenter. இதை செலக்ட் பண்ணிட்டு சம்மரி போனீங்கன்னா you can able to view the latest vCenter version. ஸோ இந்த இடத்துல ஷோ பண்ணும் வாட் இஸ் த வெர்ஷன் சொல்லிட்டு. இங்கே தெரியுது பார்த்தீங்களா? நம்ம இது ஆல்ரெடி 7.0 வந்து 8.0க்கு அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ ரைட் நோ இட்ஸ் இன் 8.03. இப்போ வி ஆர் கோயிங் டு அப்டேட் த பில்டு. இந்த பில்டை நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். தட் இஸ் கால்டு பேட்ச் அப்டேட். ஓகேங்களா? ஸோ இது இப்படியும் பார்க்கலாம். இன்னொன்று, இந்த கொஸ்டின் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அபவுட் VMware vSphere இருக்கும். இதில் போயுமே நீங்கள் பார்க்கலாம் என்ன வெர்ஷன் அப்படிங்கிறத. இப்போ ஒரு ப்ராம்ப்ட் வரும், இந்த மாதிரி ஷோ பண்ணும். ஸோ இப்போ vCenter build numbers அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க. vCenter build numbers டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் Broadcom வெப்சைட்ல VMware vCenter server versions and build numbers இருக்கும். அதுல போயிட்டு நம்ம கிட்ட என்ன வெர்ஷனோ அதை நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ என்னோட பில்டு இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல எல்லா பில்டு இருக்குது. Ctrl F கொடுத்து பேஸ்ட் பண்றேன். ஸோ Ctrl F கொடுத்து நான் பேஸ்ட் பண்றப்ப எனக்கு என்ன வருது பாருங்க. ஸோ இதுல என்னோட வெர்ஷன் வந்துட்டு இதான் என்னோட பில் நம்பர். சரிங்களா? சி திஸ் ரிலீஸ் நோட்ஸ் ஆர் பில் நம்பர், இது ரிலீஸ் டேட், இது வெர்ஷன். இது ஓகே. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்துட்டு இந்த பில் இருக்கும் 240222515. இதோட வெர்ஷன் வந்து 8.0.000. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 8.0.4000. இது வந்து 10வது மாசம் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் நம்ம வச்சிருக்க பில்டு வந்து பாத்தீங்கன்னா 6வது மாசம் ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த பில்ல இருந்து இந்த பில்ட் அப்டேட் பண்ண போறோம். திஸ் இஸ் கால்ட் பேட்ச் அப்டேட். vCenter பேட்ச் அப்டேட் முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். ஹவு டு யூ அப்டேட் த vCenter பேட்ச் அப்டேட்? ஒரு vCenter பேட்ச் எப்படி அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பாங்க. சி, நீங்க ஒரு vCenter அப்கிரேட் பண்றீங்க அப்படின்னா அப்கிரேட் த்ரூ ISO. நீங்க ஒரு vCenter அப்கிரேட் பண்ணீங்கன்னா அது ISO மூலமா அப்கிரேட் பண்ணணும். நீங்க ஒரு பேட்ச் அப்டேட் பண்றீங்கன்னா அப்கிரேட் த்ரூ WAMI பேஜ் ஆர் கமாண்ட் லைன். WAMI பேஜ் மட்டும் வச்சுக்கலாம், கமாண்ட் லைன் வேண்டாம். ஸோ இன்டர்வியூல ஹவு டு அப்கிரேட் 7.0 8.0 கேட்டா ISO இமேஜ்ல there is option called upgrade. அந்த அப்கிரேட் மூலமா we can upgrade the 8.0. how to patch update அப்படின்னு கேட்டா WAMI பேஜ் மூலமா we have to perform the patch update. சரிங்களா? what is WAMI பேஜ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம். let me go through what is WAMI பேஜ். WAMI பேஜ் அப்படிங்கிறது vCenter செட்டிங்ஸ்லாம் இருக்கிற ஒன் ஆஃப் த பேஜ். அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா vCenter IP ஆர் vCenter host name காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. :5480 நோட் பண்ணிக்கோங்க. this is WAMI பேஜ். https :/vCenter IP :5480 அப்படி கொடுத்தீங்கன்னா WAMI பேஜ் லான்ச் ஆகும். இதுல root then password. இது எதோட root password அப்படின்னா vCenter VM இருக்கு இல்லையா, அந்த VCSA VM. சி, இதுதான் vCenter VM. இந்த vCenter VM ஓட இந்த VCSA VM இருக்குல்ல, இந்த VCSA VM ஓட ரூட் பாஸ்வேர்டு தான் நம்ம இங்க கொடுக்க போறோம்.
ஸோ நீங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா? வாமி பேஜ் ஓப்பன் ஆகும். வாமி பேஜ்ல உங்களுக்கு இங்க பாத்துக்கலாம், இதுலயே பாத்துக்கலாம் உங்களுக்கு செட்டிங்ஸ்ல என்ன வெர்ஷன் இருக்கு, என்ன பில்ட் இருக்குது, லாஸ்ட் அது எப்ப ரீஸ்டார்ட் ஆச்சு, அது ஓவரால் ஹெல்த் என்னன்னு நீங்க பாத்துக்கலாம். இதுல there is ஆப்ஷன் கால்ட் அப்டேட். நீங்க இந்த அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க ஷோ பண்ணும், ரீசெண்டர் அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணும். லெட்ஸ் இது ஷோ பண்ணி தான் பார்ப்போம். பட் நீங்க ஒரு ரீசெண்டர் அப்டேட் பண்ணாலும் சரி அல்லது பேட்ச் அப்டேட் பண்ணாலும் சரி, there is a pre checks and prerequisites. அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் ஆக்டிவிட்டியை ப்ரொசீட் பண்ணணும். வித்தவுட் தட் ப்ளீஸ் do not proceed the activity. So what are the pre checks? ஒரு ரீசெண்டர் பேட்ச் அப்டேட் பண்றது ப்ரீ செக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரீ செக் அந்த ரீசெண்டர் நீங்க ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கணும். நோட் பண்ணிக்கோங்க கைஸ், நான் சொல்றத ஒவ்வொரு ஸ்டெப்பும் இம்பார்ட்டன்ட். நான் இப்போ என் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வேர்டும் இம்பார்ட்டன்டான வேர்ட். ஏன் அப்படின்னா நம்ம ஒன் ஆஃப் த மெயின் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியில எதுவும் தப்பு நடந்தா கூட, தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அது வீசென்டர் இம்பாக்ட் பண்ணும், வீசென்டர் டவுன் ஆயிரும், அது பெரிய ஹியூஜ் இம்பாக்டா இருக்கும். அதனால எக்காரணங்களும் தப்பு நடக்கக்கூடாது இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டிவிட்டிஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ செக்ஸ் we need to take a snapshot எடுக்கணும். நீங்க அந்த வீசென்டர் விஎம் பிஃபோர் த ஆக்டிவிட்டி இப்போ வந்து 8 மணிக்கு அப்படின்னா பிஃபோர் ஒரு 8 மணிக்கு ஒரு 7:40க்கு நீங்க ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுங்க. ஸோ அது ஒரு 15 minutes to half an hourல ஸ்னாப்ஷாட் முடிஞ்சிடும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டோரேஜ் சைஸை பொறுத்து ஸ்னாப்ஷாட் முடியும். சரிங்களா? இப்போ ஸ்னாப்ஷாட் எடுத்துருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த கிளஸ்டர், இந்த விசென்டர் விஎம் எந்த கிளஸ்டர்ல இருக்கோ அதை டிஆர்எஸ் மேனுவல் பண்ணுங்க. நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட, ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சுக்கோங்க. The vCenter VM cluster DRS should be manual when we perform the activity. Activity perform பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து மேனுவல் இருந்து ஃபுல்லி ஆட்டோமேஷன் மாத்திக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் ஆக்டிவிட்டி பண்றப்ப should be a மேனுவல் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா எதுவும் மைக்ரேட் ஆகி பிரச்சனை வந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், இந்த vCenter VM CPU யூசேஜ் அதிகமாக இருக்கும். இந்த vCenter VM இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சம்மரி பேஜ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் இது எந்த இதோட ஐபி அட்ரஸ் என்ன, இது எந்த கிளஸ்டர்ல இருக்கு, இது எந்த ஹோஸ்ட்ல இருக்குது, என்ன நெட்வொர்க்ல இருக்கு, என்ன ஸ்டோரேஜ்ங்கிறத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எப்படி இந்த பேஜ் வச்சுக்கோங்க, வச்சுட்டு இதை ஒரு ஃபுல் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்டையர் எல்லாமே தெரிஞ்சிடும். என்ன நெட்வொர்க் கனெக்டா இருக்கு, ஸ்டோரேஜ் இதுல இருக்குது, ஹோஸ்ட் இதுல இருக்குன்னு. சப்போஸ் எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா நமக்கு கொஞ்சம் அது ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ டேக் த ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் vCenter சம்மரி பேஜ், VCSAVM. சி இந்த VCSAVM தான் vCenter. சரிங்களா? இந்த VCSAVM-ல நம்ம பேட்ச் அப்டேட் பண்ண போறோம். ஸோ இதை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டேக் த VCSAVM சம்மரி பேஜ் ஸ்கிரீன்ஷாட். ரொம்ப முக்கியம், சம்மரி பேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த vCenter VM ஃபர்ஸ்ட் ஸ்னாப்ஷாட் எடுங்க, எடுத்துட்டு அதுக்கு அடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. சரிங்களா? தென் அதுக்கப்புறம் அதாவது ஆக்சுவலி ஒரு vCenter நீங்க 7.0 இருந்து 8.0க்கு அப்கிரேட் பண்றீங்கன்னா there is a lot of free checks. ஒரு 10-15 ப்ரீ செக்ஸ் இருக்கு. பட் பேட்ச் அப்டேட் பண்றதுக்கு கம்மியான ப்ரீ செக்ஸ் தான், ரொம்ப தேவையில்ல. லைக் ஸ்னாப்ஷாட் எடுக்கணும், ஸ்கிரீன்ஷாட் எல்லா செட்டிங்ஸும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அது எந்த ESX ஹோஸ்ட்ல இருக்கோ அந்த ESX ஹோஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா another prerequisite, the jump server should have the internet access. அந்த ஜம்ப் சர்வர்ல இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்தாதான் நம்மளால இங்க அப்டேட் பண்ண முடியும். ஸோ நான் சொல்லியிருக்கேன், நம்ம vCenter வந்து ஜம்ப் சர்வர் மூலமா ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ஜம்ப் சர்வர் மூலமா ஆக்சஸ் பண்றப்ப அந்த ஜம்ப் சர்வர்ல மோஸ்ட்லி இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்போம் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். அப்ப நீங்க prior to the activity, நீங்க ஆக்டிவிட்டி இப்ப பண்ண போறீங்கன்னா ஒரு மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அத எப்படி சொல்றது, அந்த ஜம்ப் சர்வர் வந்துட்டு இன்டர்நெட் ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கணும். ஃபயர்வால் டீம்கிட்ட சொல்லி இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல there is option called check update. இது 2 ஆப்ஷன் இருக்கு. செக் அப்டேட் நீங்க கொடுத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. செக் CD-ROM plus URL, செக் CD-ROM. இப்போ செக் அப்டேட்ல செக் CD-ROM plus URL தான் கொடுக்குறோம். இப்போ அது ஆட்டோமேட்டிக் அப்டேட். இதுவே என்னென்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நம்ம பண்ண போற அப்டேட் 4 இதுதான் பண்ண போறோம். நம்ம பண்ண போற அப்டேட் வந்து 8.03.0040 இதுதான் நம்ம பண்ண போற அப்டேட். ஸோ பிஃபோர் த அப்டேட்
ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். அண்ட் ஆல்சோ முடிஞ்சா ஒரு க்ளோன் எடுத்துக்கோங்க. பட் ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல நீங்க இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே, இது ரொம்ப ஈஸி தான், ப்ராசஸ் ஈஸி தான், ஆட்டோமேட்டிக்கா அதுவே பேஜ் கொடுத்துரும். இங்க பாருங்க 0040 இருக்கா, 0040 லேட்டஸ்ட் அப்டேட் அதுவே கொடுத்துருச்சு. இதை ஜஸ்ட் செலக்ட் பண்றீங்க, ஸ்டேஜ் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இது ஒரு ஐ திங்க் ஒரு 1 hour அரௌண்ட் ஒரு 15 to 1 hour ஓடும். அது ஓடினதுக்கு அப்புறமா தென் vCenter வந்து பேட்ச் அப்டேட் ஆயிரும். சரிங்களா? இப்போ சப்போஸ் இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லை, அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டிருக்காங்க, இல்லை இந்த அப்டேட் வர்றது ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா யூ வில் ஹாவ் டு டவுன்லோட் தட் ESX பேட்ச். நீங்க பேட்ச் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டு தேர் இஸ் ஆப்ஷன் கால்டு CD-ROM. இந்த CD-ROM போனீங்கன்னா அது அந்த ISO இமேஜை மவுண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதை செலக்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், மறுபடியும் லோட் ஆகும். இதில் நீங்கள் ISO மவுண்ட் பண்ணணும். ISO மவுண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த CD-ROM செலக்ட் பண்ணிட்டு ISO மவுண்ட் பண்ணீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதான்னு தெரியல. ஜஸ்ட் அந்த பேட்ச் டவுன்லோட் பண்ணுங்க, ISO இமேஜை டவுன்லோட் ஆகும். அதை உங்களை ஜம்ப் சர்வரில் மவுண்ட் பண்ணிடுங்க. மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வந்து ஜஸ்ட் CD-ROMனு கொடுங்க, கொடுத்தா இந்த இடத்துல ஷோ பண்ணும். சரிங்களா? இல்லை எனக்கு ஆன்லைனில் பண்ண போகிறோம் அப்படின்னா யூ கேன் செலக்ட் திஸ் ஒன். செகண்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு பட் ரெண்டுக்குமே இன்டர்நெட், நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வேணும், இதுக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் வேணும். ரிமெம்பர் தட். இப்போ இது சர்ச் பண்ணட்டும். மீன்வைல் நான் ஒரு ஸ்னாப்ஷாட் வேணா எடுத்துடுறேன். அதுக்கு முன்னாடி ஸ்னாப்ஷாட் எடுக்க முன்னாடி டேட்டா சோர்ல எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்துக்கிறேன். 49 தான் இருக்கா ஃப்ரீ ஸ்பேஸ்? டேட்டா சோர் 3 இது 60 GB இருக்குது. ஸோ இப்போ ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு 50 GB ஆகும். பட் டேட்டா சோர்ல ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணா வேண்டாம். ஓகே, let me run that okay, let me run the non-memory snapshot. ஸோ non-memory snapshot எடுத்துக்கோங்க. ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு தென் அந்த வெர்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் இன்ஸ்டால் அந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸ்டேஜ் அண்ட் இன்ஸ்டால் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ வி ஹேட் செலக்ட் த லேட்டஸ்ட் வெர்ஷன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதோட சைஸ் 8 GB, ரொம்ப டைம் ஆகும் இது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆகுதுக்கு. ஸ்டேஜ் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்கன்னா அது டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆயிரும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பேக் டு நார்மல் ஆயிரும். இந்த ப்ராசஸில் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ் கைஸ்? இருந்தால் கேளுங்க, லெட் மீ கிளாரிஃபை. இல்லாட்டி லெட் மீ கோ டு another பாயிண்ட். ஹலோ சொல்லுங்க பிரதர். நம்ம வந்து பேட்ச் ரிலீஸ் பண்ண உடனே வந்து இன்ஸ்டால் பண்ண மாட்டோம், N-1 தான் போவோம் பிரதர். ஆமா, N-1 தான் போவோம். பட் இந்த பேட்ச் ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல இப்போ வந்து ப்ரொடக்ஷன்ல அப்கமிங் வரதெல்லாம் நம்ம வந்து N-1 தான் இல்ல போவோம். சி அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பேட்ச் வந்துட்டு N-1 தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் இந்த பேட்ச் ரிலீஸ் ஆகி ரொம்ப, ஏன் N-1 போறோம் அப்படின்னா சம் பக்ஸ் வல்னரபிலிட்டி பிரச்சனை ஏதாவது இருக்கும் சார் N-1 வரும். பட் இது வந்து ரிலீஸ் ஆகி எத்தனை, இது என்ன மாசம்? 2005 2வது மாசம் இது ரிலீஸ் ஆகி 10வது மாசம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 4 மாசம் ஆச்சு. ஸோ வி கேன் டைரக்ட்லி கோ ஃபார் திஸ் ஒன், நோ இஷ்யூஸ். இப்போ இந்த பேட்ச் ரிலீஸ் ஆகி 1 மாசம் 2 மாசம் தான் ஆயிருக்கு அப்படின்னா we don't prefer latest, we can go for N-1. N-1 னா லேட்டஸ்ட் கீழ இருக்குது, இதான் N-1 which means 300. அப்ப I have to select 300. இப்போ லேட்டஸ்ட் அப்படின்னா I have to select 400. சரிங்களா? ஓகே. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த அது ரிலீஸ் வெர்ஷனை பொறுத்து நான் அது மாறுபடுங்க. எனி டவுட்ஸ் கைஸ்? ஸ்டேஜ் அண்ட் இன்ஸ்டால் செலக்ட் பண்றோம் சொல்றீங்கல்ல, அது வந்து ப்ரொடக்ஷன்ல ஸ்டேஜ் அண்ட் இன்ஸ்டால் தான் கொடுப்போமா? ஆமா, ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் அண்ட் இன்ஸ்டால் தான் கொடுப்போம். see once நீங்க பேக்கப் எடுத்து ஓகேங்க ப்ரோ, அது நம்ம ஸ்டேஜ் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்தோம்னா அது டைம் எடுத்துக்கும் இல்லையா? அது டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். அது இன்ஸ்டால் ஆகுற டைமிங் நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ ப்ரொடக்ஷன் ஃபுல்லா டவுன் ஆகும் தானே? ப்ரொடக்ஷன் டவுன் ஆகாது. see already I told you many times, vCenter டவுன் ஆனா ப்ரொடக்ஷன் டவுன் ஆகாது. சரி, ஓகே. I told you many times. Again I'm telling, note பண்ணிக்கோங்க, vCenter டவுன் ஆனா ப்ரொடக்ஷன் டவுன் ஆகாது. பட் vCenter ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாது. ஓகே. DRS ஒர்க் ஆகாது.
விமோஷன் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் மட்டும் ஒர்க் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இது ஒரு நான் பிசினஸ் ஹவுஸ்ல பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி. ஒன்று சாட்டர்டே சண்டே பண்ணுவோம். இது மேக்ஸிமம் எப்போ பண்ணுவோம்னா வெள்ளிக்கிழமை நைட்டு பண்ணுவோம். ஏன் அப்படின்னா சப்போஸ் பிரச்சனை ஆச்சு அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபிக்ஸ் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ மோஸ்ட்லி பெரிய பெரிய ஆக்டிவிட்டிலாம் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே நைட்டு பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது இம்பாக்ட் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ ஐஎஸ்ஓல லோட் பண்ணோம்னா ஃபாஸ்டா முடிஞ்சிடும் சார். சேம் போத் ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. நீங்க ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்ணாலுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். யூஸ்வலாவே ஒரு ரீசெண்ட் அப்டேட்க்கு ஒரு 1 hour டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து தான் பண்ணணும் எப்படி இருந்தாலும். நீங்க ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்றீங்கன்னா இன்டர்நெட் இல்ல, எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் இன்டர்நெட் தர்றாங்க, கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி. இல்ல எனக்கு ஒரு 2 hours 3 hours இன்டர்நெட் தர்றாங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஆன்லைன் ஆக்டிவிட்டி. சம்டைம்ஸ் இந்த இடத்துல ஃபெச் பண்ணி எடுக்காது. சம்டைம்ஸ் வந்துட்டு என்னன்னா இந்த இடத்துல இன்டர்நெட் இருந்தாலுமே ஃபெச் பண்ணி வராது. அந்த மாதிரி டைம்ல we will go for ISO image டவுன்லோட் பண்ணிட்டு we can go for CD-ROM. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ let me show you how to download the patch. patch எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இன்னொரு டவுட் எனக்கு. இப்போ ஜம்ப் சர்வருக்கு அவங்க இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கற மாதிரி இருந்தா என்னென்ன போர்ட் சொல்ல முடியும்? அவங்க சைடு அந்த 443 போர்ட் இன்டர்நெட் போர்ட்ஸ் எனேபிள் பண்ணுவாங்க. அது ஃபயர்வால் சைடு எனேபிள் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. சரி ப்ரோ, இப்போ நீங்க இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா ஜம்ப் சர்வர் தேவையில்ல, டைரக்டாவே நீங்க லாகின் பண்ணலாம்ல வி சென்டர்ல? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கண்டிப்பா ஜம்ப் சர்வர் தேவை. நீங்க வந்து உங்க ஆபீஸ்ல இருந்தாலுமே ஜம்ப் சர்வர் தேவை. செகண்ட் டைம் எக்ஸ்பிளைனிங், VPN கனெக்ட் பண்ண தேவையில்ல, பட் ஜம்ப் சர்வர் கண்டிப்பா கனெக்ட். நீங்க வந்து வீட்ல இருந்து ஒர்க் பண்றீங்கன்னா VPN கனெக்ட் பண்ணி ஜம்ப் சர்வர் ஆக்சஸ் பண்ணணும். ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா டைரக்டா நீங்க ஜம்ப் சர்வர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், VPN கனெக்ட் பண்ண தேவை. இது மட்டும் தான் டிஃபரன்ஸ், மத்த எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. ஜம்ப் சர்வர் இல்லாம ஆக்சஸ் பண்ண முடியாது. தட்ஸ் ஒன் ஆஃப் த செக்யூரிட்டி பர்பஸ். ஓகே. Okay, so now let me show you how to download. ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கு என்கிட்ட. Let me show எப்படி டவுன்லோட் பண்றது. ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த process I think okay guys, screen தெரியுது இல்லையா guys? Yes brother. Yes. So I have a screenshot to download the ESXi, sorry, vCenter patch. இப்பதான் ப்ரிப்பேர் பண்ண இந்த டாக்குமெண்ட். ஏன்னா ஏன் அப்படின்னா இப்ப பிராட்காம் மார்னர்ல இருந்து கொஞ்சம் டவுன்லோட் பண்றது முதல்ல ஈஸியா இருந்துச்சு, இப்பதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. டிஃபிகல்ட் மீன்ஸ் கொஞ்சம் உள்ள போய் தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த டவுன்லோட்ஸ் எல்லாமே. இப்ப எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்க பிராட்காம் வெப்சைட் போனீங்க அப்படின்னா there is option called VMware Cloud Foundation. இதை நீங்க இந்த ஐகான் இருக்கும், இதை செலக்ட் பண்ணீங்கன்னா Cloud Foundation நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா there is இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்ச்ல vCenter அப்படின்னு டைப் பண்ணணும். vCenter டைப் பண்ணீங்கன்னா VMware vCenter சர்வர்னு வரும். இதை செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு சொல்யூஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சொல்யூஷன்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா 8.0 இந்த வெர்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 8.0 U3 இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன லேட்டஸ்ட் வெர்ஷனோ அதை நீங்க வந்து இப்ப U3D அப்ப 00400 இதுதான் நம்ம யூஸ் பண்ண போற பேட்ச். இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் பி டவுன்லோட். தேர் இஸ் ஆப்ஷன் கால்ட். அதை கிளிக் பண்றப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வரும். இதுல இந்த இருக்கு பாத்தீங்களா, vCenter சர்வர் பிளேன்ஸ் பேட்ச்
பேட்ச் FP ISO இருக்கா, இதுதான் ISO ஃபைல். இதோட சைஸ் வந்து அரௌண்ட் 8 GB. இதை நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி டவுன்லோட். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா we can mount the ISO on ஜம்ப்சோர். நீங்க ஜம்ப்சோர்ல ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணி CDDVல மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா then we can directly access from that vCenter patch. ஓகேங்களா?